பாட்டி என்ன வக்கீல் வேலையில கிடக்கிற பாம்பை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. பாம்பை கொண்டாந்து வச்சிருக்காரா? ஏன் கோர்ட்ல வாதாடுறத விட்டுட்டு ரோட்ல வித்த காட்ட போறாரா? பாட்டி இது வேற. என்னடா வேற? பாட்டி உனக்கு கந்த சிசி கவசம் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சா ஒரு நாளைக்கு 3 வேளை சொல்லு. பசங்களையும் சொல்ல சொல்லு. அப்புறம் வீட்டுல இருக்கிற அருவா, கத்தி, மண்வெட்டி, கடப்பாறை இதெல்லாம் ஒளிச்சு வை. பசங்களுக்கு புத்தி சொல்லி கீழே இருக்க சொல்லு. மாடிக்கு அனுப்பாத. ஏண்டா? பாட்டி வக்கீல் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவன் ஜெயில இருந்து பரோல்ல வந்திருக்கா. ஜெயிலண்டா? என்னடா தப்பு பண்ணா? ஒரு ஆளை கதற கதற கத்தியால குத்தி கொன்னுட்டு கம்பி எண்ணிட்டு இருந்தா கொலைகார. பாட்டி ஆபத்து முதல்ல எனக்கு வரப்போதா உனக்கு வரப்போதான்னு தெரியல. ஒருவேளை நான் முந்திக்கிட்டேனா ஏன் உறவுக்காரன்ட்ட நீ போய் சொல்லிடு. அதுவே நீ முந்திக்கிட்டேனா ஓ உறவுக்காரன்ட்ட நான் போய் சொல்லிடுறேன். என்னடா என்ன? ஏன் அவனை பார்த்து இப்படி சொரவடிங்க சாகுற? இப்பவே அவனை வீட்டை விட்டு வெளியில விரட்டுறானா இல்லையான்னு பாரு. பாட்டி வானா அவன்கிட்ட மோதாத விட்டுடு. சி வாய் முடு. அந்த வக்கீல கூப்பிட்டு நார் நாரா கிழிக்கல. கத்தாத. அந்த கொலைகாரனை கேட்க போகுது. கேட்கட்டும்டா. கேட்கணும் தானே கத்துறேன். எனக்கு எவங்கிட்டையும் பயம் கிடையாது. என்ன நினைச்ச நீ? எங்க அப்பா மிலிட்டரியில சேர்ந்து 20 வருஷம் பார்டர்ல இருந்தாரு. எங்க தாத்தா 30 வருஷம் பார்டர்ல இருந்தாரு. என்ன எங்க பெரியப்பா ஒருத்தர் தான் எங்க பெரியம்மா முந்தான பார்டரையே பிடிச்சுக்கிட்டு இருந்து வீணா போயிட்டாரு. மத்தபடி நாங்க வீரமான குடும்பம்டா. இப்பவும் பள்ளத்தூர்ல போய் நின்னுகிட்டு பார்டர் குடும்பம்னு கேட்டு பாரு, ஆடிட மாட்டாங்க. பாட்டி அவனை விரட்டுறதுக்கு நீதான் கரெக்டான ஆளு. யோ வக்கீலே கீழே இறங்கி வாயா. கண்ட கண்ட கொலகார பசங்கள வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கா நான் உனக்கு வாடகைக்கு விட்டேன். வாயா. கையில கட்டி வச்சிருக்காண்டா. வக்கீல் குளிச்சுக்கிட்டு இருக்கார். இங்க என்ன கலட்டா? போ பாட்டி. என்ன ஒரே சத்தம்? ஒரு சத்தம் இல்லையே. என்னடா சத்தம்? ஏதோ கேட்கணும்னு கேளு. நான் என்னடா கேட்கணும்னு இருந்தேன். இவன் தான் சொன்னா வந்திருக்கிறவன் சுத்த மோசமானவன், கொலைகாரன், அவனை கொண்டாந்து வக்கீல் இங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னியா இல்லையாடா? பாட்டி என்ன பாட்டி பூட்டி? தம்பி கொலைகார தம்பி, உன்னை பார்த்தா இல்ல உங்களை பார்த்தா துபாயில இருக்கிற என் புள்ள கோதண்டராம மாதிரியே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உடனடியே செஞ்சு தர்றேன். இது உங்க வீடு மாதிரி. ஆப்பிள் நல்லா இருக்கா? கத்தி வேண்டாம், நான் கடிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க, கத்தி எடுத்துட்டே போயிடுங்க. நல்லா இருப்பியா? நேருக்கு குழந்தை மாட்டி விட்டியா? கண்டிப்பா நான் நீ காலி. இல்லடா குழந்தை மகள். அவனை பார்த்தோன்னு அப்படியே பிளேட்டை மாத்திட்டியா? இந்த லட்சணத்துல பள்ளத்தூர்ல போய் கேட்க சொல்றேன் வாடகை குடும்பத்தை பத்தி. உன் ஃப்ரெண்டுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்தாச்சு. நீ வந்தது லேட்டு. இனிமே இந்த கேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியாதா? ஒரு வக்கீல வச்சு கேஸ் நடத்த என் ஃப்ரெண்டு நரேந்திரன் ஒத்துக்கல. கேப்பா நோயாளிய கேட்டுக்கிட்டா வைத்தியம் மருந்து கொடுப்பான். ஆல்ரெடி இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. இனிமே இதை ரீஓபனே பண்ண முடியாது. சார் நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். உங்களால தீர்க்க முடியாத கேஸ் எதுவுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க மனசு வச்சா எனக்கு உதவலாம் சார். நீ சொல்றது அத்தனையும் உண்மை. சட்டத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் அத்தனையும் அத்துமுடி. எனக்கு பெரிய பெரிய வக்கீல் ஜட்ஜஸ் எல்லாம் என் யோசனையை கேட்க என் வீட்டுல கியூ நிப்பானுங்க. ஞாபக சக்தியில நான் ஒரு கம்ப்யூட்டர்னு பாபநாசம் பரமசிவன் அடிக்கடி சொல்லுவார். யார் சார் அவரு? அவர் எங்க அப்பா தான் சார். அவர் மட்டும் இல்ல, எல்லாரும் உங்களை பத்தி நல்லா சொன்னதுனால்தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். சரி, நீயே என்ன பத்தி இவ்வளவு தூரம் பெருமையா பேசுறதுனால உனக்கு உதவி பண்றேன். ஆனா உன் ஃப்ரெண்ட் இந்த கேஸ்ல எனக்கு ஒத்துழைப்பானா? நிச்சயமா ஒத்துழைப்பாரு சார். இன்று போய் நாளை வா, யோசிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ சார். போ. எல்லாம் சமையலே சமையலே. பாருங்க, என்ன சமையல கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க. என் பேரு கமலக்கண்ணா. ஆமா கமலக்கண்ணா. டிஃபன் ரெடியா? உங்க அவசரத்துக்கெல்லாம் டிஃபன் ரெடி பண்ண முடியாது. நான் என்ன மிஷினா? டிஃபன் ரெடி இல்ல. டேங்க்ல தண்ணி இல்ல. ஏன் இல்ல? அந்த வீட்டுக்கார கைவி மோட்டர் போட மாட்டேங்குது. ரோட்ல பஸ் லாரி எல்லாம் போகும். சமத்தா ஓரமா போயிட்டு ஓரமா வந்துருங்க. கை பிடிச்சிட்டு போங்க, கை பிடிச்சிட்டு போங்க. வக்கீலே கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த வயசுல என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம்? உங்களை பார்க்க வர்றவனுங்க எல்லாம் வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு கண்ட இடத்த துப்பி வச்சிடறானுங்க. வீடு பூரா ஒரே கரை. ஒண்ணு செய்ய. என்ன? அதே காவி கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிரு. காரி துப்புனாலும் தெரியாது. என்ன கிண்டலா? என் புள்ள கோதண்டம் துபாயில எண்ணெய் கிணத்துல இறங்கி இறங்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல கட்டின வீடு இது. ஞாபகம் இருக்கட்டும். வக்கீல் சார், முதல்ல அம்மாவோட கொழுப்பு அடக்கணும்.
இது என்ன கேக்குது தெரியுமா? நீங்க வீட்டுல இருக்கிறது 2 பேரு, உங்களுக்கு எதுக்கு மாசத்துக்கு 3 மூட்டை அரிசி? நீங்க என்ன மனுஷங்களா பேயான்னு கேக்குது இந்த கைவி? யார பாத்திர கிளவிங்கிற தொட்ட பக்கத்தை பிஞ்சிடும். அக்கில் நீங்க அந்த கிளவி செக்ஷன் சொல்லுது. என்னயா இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? குற்றம் செஞ்சவன்லாம் குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டா கருப்பு கோட்டு போட்டு அலையிற எங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? என்ன யாரு இது? வக்கீல், உங்களுக்கா கூட்டிட்டு வந்தேன். நடந்ததை பத்தி நீ கவலைப்படாத, தைரியமா இரு. உன்னை நான் காப்பாத்துறேன். எப்படி காப்பாத்துவீங்க? எப்படி காப்பாத்துவேன்? நல்ல ஆளப்பா. வெத்தலை கடை சண்முகம் கொலை வழக்கு கேள்விப்பட்டிருக்கிறியா? பட்ட பகல்ல பசார்ல பல ஆயிரக்கணக்கானவங்க மத்தியில அவன் மச்சனை சோமவனை கொலை பண்ணான். கொலை பண்ணிட்டு நேர என்கிட்ட தான் வந்தான். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? பல பேரை புடிச்சு அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பஸ் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சர்டிபிகேட் வாங்கினேன். அதே சர்டிபிகேட்டை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண கேஸ் ஜெயிச்சு போச்சு. கேஸ ஜெயிச்சுட்டு வெளியில வந்தா எனக்கு முதல் மாலை போட்டவனே அந்த கொலைகார சோமுதான். ஜனா, என்ன இதுல வேண்டாத வேலை? இல்ல, இந்த கேஸ்ல அப்பீல் பண்ண முடியும்னு வக்கீல் சொல்றாரு. அப்பீல்? வக்கீல் சார், நான் கொலை பண்ணலன்னு எப்படி நிரூபிப்பீங்க? உனக்கு பைத்தியம். என்ன முழிக்கிற? அப்பீலுக்காக அப்படி விடுவேன். நீ புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தப்போ அப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு கேஸ நிரூபிப்பேன். வக்கீல் சார், இது ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸ். இது போய் மறுபடியும் கலர வேண்டாம். எனக்கு என்ன ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன? எனக்கு கிடைச்சிருக்கிற ஆயுள் தண்டனைய தூக்கு தண்டனையா மாத்த முடியுமா? ஏப்பா, இவன் நிஜமான பைத்தியக்காரன் தான் போல இருக்க. உனக்கு மறுபடியும் சொல்றேன், இனிமே என்ன பார்க்க வராத, வேலை இல்லாத வக்கீல் எல்லாம் கூட்டு வராத. ஏண்டா விளையாடுறீங்களா? போறதுக்கு கூட டைம் இல்லாம கோர்ட்லயே சுத்திக்கிட்டு இருக்கிற, இங்க கூட்டி கொண்டாந்து என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டிய. பிளடி ஃபூல். கெட்ட நேரத்துலயும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான். கன்னத்துல பட்டு அடி கண்ணுல பட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? இனிமையாவது வேலையா வெளியில போகும்போது ஏதாவது நல்ல முகத்துல முடிச்சிட்டு போங்க. இவன் முகத்துல முழிக்காதீங்க. வக்கீல் சார், முதல்ல அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போவோம். ஏண்டா? அன்னைக்கு சும்மா இருந்தவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ்காரனுங்க முட்டி முட்டி பேத்தானுங்க. இன்னைக்கு எவனோ ஒருத்தவங்கள பொட்டி எடுத்திருக்கான். இந்த அம்மாவோட ஒரு தரதர மூச்சு விடு, முதல்ல காலி பண்ணுவோம். அறிவு கெட்டவனே, எங்கே கிடந்த ஒரு கொலைகாரனை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நானாட பொறுப்பு? கமலக்கண்ணா சார், ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க சார். பக்கத்துல ஒரு ஆட்டோவை புடிச்சு எவ்வளவு சீக்கிரம் இந்த கிழவி அனுப்ப முடியுமோ அனுப்பு. என்ன நீயும் போடா. ஆட்டோலியா? ஆட்டோலியா? நடந்தே போடா. அறிவட்ட கழுதுங்களா. ஒரு மனுஷன் வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் தஞ்சாவூர் தவுல் மாதிரி அடிச்சுக்கிறீங்களே, போக எதிர்ச்சு. ஐயோ பாவம்னு பாக்க வந்தேன் பாரு. எனக்கு வேணும். வராத கிளவியா கிளவி. இவர் பெரிய குமரன். அப்பா, இங்க இருக்காரு உன் வக்கீல். போ. வக்கீல் சார், என்னாச்சு? எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு? ஐயோ, அதையா கேக்குற? 3 குத்து, 7 அடி, 4 உத. சொல்லக்கூடாத இடத்துல எல்லாம் அடிச்சானுங்கப்பா. இன்னொன்னு சொன்னானுங்க பாரு, நான் எங்க அம்மாவுக்கு இல்லீகலா பிறந்தவனா, அதையும் லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றானுங்கப்பா. யாரு யாரு இப்படி எல்லாம் செஞ்சது? அட, அடிக்கிறவன் அட்ரஸ் கொடுத்துட்டு அடிக்கிறான். எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு உன் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துடுறேன்ப்பா. ஃபங்க்ஷன் நடந்த அடுத்த நாள் என்னுடைய பரவல் முடியுது. திரும்பவும் நான் ஜெயிலுக்கு போறதுக்குள்ள எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதை நான் நான் சும்மா நிக்கிறேன். சும்மா நடுராத்திரில என் வீட்டு வாசல்ல ஏன்டா நிக்கிறேன்? ஏண்டாவா? என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? பல்ல உடைச்சிருவேன். அயோக்கிய பயல. இந்த பாருடா, நடு ரோடு நான் நிப்பேன். இது கவர்மெண்ட், இது டாக்ஸ் கட்ட. என்ன எவன்டா கேக்குறது? ஏம்பா சங்கர், யாருப்பா அது? யாருன்னு தெரியலப்பா, மொழியே சரியில்லை, சொல்ல மாட்டேங்கிறான். போன வாரம் மளிகை கடை கோபால அவன் பொண்டாட்டியோட படுத்திருந்த போது எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தானே, அவன மாதிரியே இல்ல இவன். எந்த ஆள் மாதிரி இருக்கு? யார் பொண்டாட்டி யாரா பார்த்தா? அது உங்களுக்கு பழக்கம். ஆமாயா, அந்த ஆளு மாதிரியே தான் இருக்கு. யோ நில்லையா. என்னது எல்லாரும் வர்றீங்க? நரேந்திரா, இந்தாப்பா நில்ல. இங்க வாயா. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? வந்து செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வர்றேன். என்ன கதையா விடுற? இந்த ஏரியாவுல சினிமா தியேட்டரே இல்ல. ஏடியா கவுண்டர் ஃபைல? சார், வீணா என் பேர்ல சந்தேகப்படாதீங்க. நான் ஒரு அட்வொகேட். அட்வொகேட்டா? அட்வொகேட்டா கவுண்டர் ஃபைல் கிடையாதா? எட்ரா கவுண்டர் ஃபைல? இந்த பாருங்க, பாடா போடான்னு மரியாதை குறைவா பேசாதீங்க. அட்வொகேட் சந்திரசேகரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நான் தான். முதல்ல சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்கற, இப்ப என்னடா அட்வொகேட்ங்கற? உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சரிப்படாது. நட ஸ்டேஷனுக்கு. இந்த பாருங்க, வாயா, நீங்க வருத்தப்படாதீங்க. வாயா. யோ கேக்கே,
இத்தனை நாள் எங்க போன? அது ஒண்ணு இல்ல, ஊர்ல எங்க மாமா ஒருத்தர் தவறி கிணத்துல விழுந்துட்டு தான் செய்தி வந்தது, அதான் பார்க்க போயிருந்தேன். என்ன ஒண்ணு ஆகல, அவர் விழுந்த கிணத்துல தண்ணி இல்ல, அதான் அவரே மெதுவா விழுந்து வெளில வந்துட்டாரு. வக்கீல் சார், வக்கீல் சார். வக்கீல நேத்து ராத்திரியில இருந்து காணோம். காணமா? உங்க கூட தானே இருந்தாரு? ஆமாமா, நேத்து ராத்திரி நாங்க 2 பேரும் தான் ஒன்னா வெளியே போனோம். திரும்பி வரைச்சு ஆளை காணோம். காணமா? அடப்பாவி, நான் இல்லாத போது வக்கீல கொலைப்பட்டான் போல் இருக்கு. ஐயோ பயில வந்துட்டியா? நீ நினைச்ச உடனே போறதுக்கு வாரதுக்கு இது என்ன சத்திரான்னு நினைச்சியா? இருடா ஒண்ணு சொல்ற. அம்மா அம்மா அம்மா, டே கமலக்கண்ணா, ஏட்டா சொந்தன்னு வேற சொல்லிக்கிட்டு நீ போறது வாரது கேக்குறதுக்கு நாதி இல்லையே நினைச்சியா? என்ன வக்கீல் சார், நேத்து ராத்திரி ஃபுல்லா ஆளைய காணோம். என்னாச்சு? காணாமே போயிருப்பேப்பா. தர்ம அடின்னு கேள்விதான் பட்டிருக்கேன், அது நேற்று தான் தெரிஞ்சுது. உடம்பு பூரா ஒத்தனை கொடுக்கணும், தவிட ரெடி பண்ணு, வெண்ணி எண்ணெய் போ. என்ன பாக்குற? ஒத்தனை கொடுத்துட்டு வர. அம்மா ஹலோ சார், இங்க குட் ஈவினிங். இங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? போக வேண்டிய வண்டி எல்லாம் போயாச்சு, இனிமே நாளை காலையில தான். அப்போ இங்க ஒரு ட்ரெயின் கூட வராதா? ஏன்பா, ஒரு ஸ்டேஷன்ல எந்தெந்த வண்டி வரும் எந்தெந்த வண்டி போகும்னு சென்சஸ் எடுக்கிற ஆளா நீ? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். 2:30 மணிக்கு இந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும், 3:30 மணிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும். ஆனா இந்த 2 வண்டி இங்க நிக்காது. தேங்க்யூ, நீங்க தூங்குங்க. ஏன்பா, தண்டவாளத்துல தலையை குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போறியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாம மடத்தனமா கேள்வி கேட்டோம், அவனும் மடத்தனமா பதில் சொல்லிட்டு போறான். நமக்கு வேணும். அப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க புறப்பட்ட? இன்னைக்கு நானும் உங்க கூட கோர்ட்டுக்கு வர போறேனே. கோர்ட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போற? பரவல் முடியறதுக்குள்ள 2 நாவல் எழுதினாலும் பிரயோஜனம். நாவல்? நான் எங்க எழுத விடுற அந்த அனிதா பொண்ணு எப்ப பார்த்தாலும் இங்க வந்துட்டு இதை சொல்லு அதை சொல்லுன்னு என்ன எங்கேயும் போடாம கழுத்த இருக்கிறா. அடப்பாவி, இதுக்காக கோர்ட்டுக்கு வர போற? இந்த பாரு, இந்த வயசுல நாம அனுபவிக்கலன்னு பின்னால சொல்ல விடப்படாது. நீ என்ன சொல்ற? நான் உங்க கூட சேர்ந்து நீட் உங்களை மாதிரி சொல்ல விட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். நீ சொல்லு கேஸ் தான். வா சொல்லு கேஸ். நரேந்திரா, நான் அப்படியே இங்கே இருக்கேன், நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. இன்னைக்கு ஒரு மர்டர் கேஸ், 2-3 பேரை கிராஸ் எக்ஸாமின் பண்ண வேண்டி இருக்கும். அதுல ஒருத்தன் செவுடு, கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பேன். டைம் ஆகும். வக்கீலியா வக்கீலியா வணக்கங்க. ஏண்டா, இந்த மர்டர் கேஸ்ல செத்தது நீதானே? ஐயோ, நான் இல்லைங்க, என் தம்பிங்க. அட கிழட்டு மூதேவிங்களா, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரியா இருந்து எனக்கு கன்ஃபியூஷன். சட்டப்படி இந்த கேஸ் ஜெயிக்காது, நான் தான் ரப்பரா இழுக்கணும். எப்படியோ காப்பாத்தினா போதும். ஃபீஸ் கொடுத்துட்டியா? அன்னைக்கே கரெக்டா கொடுத்துட்டுங்க. பின்னால வா. சரிங்க. வக்கீல் சார், வக்கீல் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அனந்தகிருஷ்ணா, கேஸ் நடத்துறதுக்கு ஒரு வரமுறை வேணும். நம்ம இஷ்டத்துக்கு கேஸை தள்ளி போட்டு போக முடியாது. நீங்க வெயிட் பண்ணி, நான் வந்துடுறேன். என்ன வரமுறை வேணும்? வக்காலத்துல கையெழுத்து வாங்கி ஃபீஸ் வாங்குற வரைக்கும் இந்த ஆளு ஏன் பின்னால அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. இப்ப நான் இவர் பின்னால அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். இதை விட பேசாம ஜெயிலுக்கே போயிடலாம். என்ன பாக்குற? நீ என்ன அடிக்க போறியா? சொல்லு. யாரோ வராங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா காலையிலே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஸ்டேஷன் சூப்பரண்ட மெதுவா தட்டி ஐயான்னு கூப்பிட்டேன். அதுக்கு ஒரு கேஸ். இப்போ நீ பணக்காரன், நான் ஏழை. நாம 2 பேரும் ஒரே மாதிரி கேஸ்ல மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க, ஒன்ன விட்டுறானுவா, என்ன மறைக்கிறானுவா. இது என்ன நியாயம்? என்ன கேஸ்? எது என்ன கேஸா? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? வேலையில இருந்து சஸ்பெண்ட் ஆன அப்புறம் இந்த கோர்ட் வராண்டால தான் நான் லோலோன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். இந்த கேஸுக்காக என் மாட்டை வித்தேன், மரத்தை வித்தேன், என் சம்சாரத்தோட நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டேன். இனிமே விக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்படி டார்ச்சர் பண்ற அளவுக்கு அப்படி நான் என்னையா தப்பு பண்ணேன்? ஒரு நாள் டியூட்டி முடிஞ்சு குவார்டர்ஸ்க்கு போய்கிட்டு இருந்தேன். அப்ப 3 ஆசாமிங்க ஒரு டெட் பாடியை கொண்டாந்து ரயில்வே டிராக்ல போடுறத பாத்துட்டேன். சும்மா இருந்திருக்கலாம் இல்ல, விதி. அத போய் போலீஸ்ல சொல்லிட்டேன்.
அடுத்த நாள் குவார்டர்ஸுக்கு திபு திபுன்னு ஒரு 5-6 பசங்க வந்தானுவா. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள அடி உத குத்து என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டாடுவா. என்ன சூழ்ந்து நின்னுகிட்டு, ஏண்டா இனிமே எந்த விஷயத்தையாவது பார்த்தா போலீஸ்ல சொல்லுவியாடா நாயேன்னு விட்டான். சுருண்டுட்ட. அப்பதான் புத்தி வந்துச்சு. இனிமே ரயில்வே டிராக்ல எவனாவது டெட் பாடியை கொண்டாந்து போட்டா பார்க்க கூடாது. அப்படியே மீறி பார்த்துட்டாலும் போலீஸ்ல சொல்லப்படாது. அப்புறம் என்னாச்சு? ஆர்கே சிட் ஃபண்ட்ஸ்ல வேலை செஞ்ச ஜனார்தனுடைய சாவு கொலையா தற்கொலையான்னு பத்திரிகையில என்னென்னமோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அத பத்திலாம் நான் கண்டுக்கவே இல்லையே. சார், ஜனார்தனோட பாடி யார் ரயில்வே டிராக்ல கொண்டு வந்து போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் கேட்டு என்னத்துக்கு என் வாய கலர்ற? என் சொந்த பிரச்சனைக்கு வா. ஒரு நாள் ஸ்டேஷன் சூப்பரண்ட் என்ன கூப்பிட்டு, அனந்த கிருஷ்ணா, ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட என்கொயரி பண்ணணும், அது வரைக்கும் உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறேன்டார். சார், என்ன கேஸ்? ஆமா, டியூட்டி நேரத்துல நீ தண்ணி அடிக்கிறியாமே. சார், இது யார் போட்ட கம்ப்ளைண்ட்? தண்ணியை நான் கண்ணால கூட பார்த்தது இல்லைன்னு. அதெல்லாம் என்ன கேட்காத, சம்பந்தப்பட்டவங்கள நீயே விசாரிச்சுக்க அப்படின்றாரு. எனக்கு வந்த கோபத்துல ஓங்கி ஒரு குத்து அவர் மூஞ்சி மேல விட்ட. அடுத்த நிமிஷம் கோர்ட்ல நிக்கிற. அதோட விட்டானுங்களா? கத்தி குத்து, அடிதடி, கற்பழிப்பு, இப்படி எல்லா கேஸையும் என் தலைமையில போட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்ப விட்டுட்டானுவ. இந்த கேஸ்ல எல்லாம் எனக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க வக்கீல் வந்துட்டாரு. இன்னைக்கு வாய்தாதான். இந்த ஆளை விட்டா பிடிக்க முடியாது. வக்கீல் சார், அட என்ன உன்னோட பெரிய வம்பா இருக்குது? ஊர்ல இருக்க முக்கால்வாசி பேர் ராம் நரேந்திர யாரு ராம் நரேந்திர யாரு யா உச்சர வாங்குறான். அந்த கதை எழுதுனது நீதான்னு சொல்லிட போற. வக்கீல் சார், அப்படி எதுவும் போயிடாதீங்க. ஏன் நான் நிம்மதியா இருக்க வேணாமா? உன் செக்ரட்டரியா? ஐ ஆம் எ லீடிங் கிரிமினல் லாயர் மேன். நான் விளையாட்டா எழுந்த புக்கை நீங்க யாரை கேட்டு பப்ளிஷ் பண்ணீங்க? அந்த பரதேசி வார்டன் தாயா பப்ளிஷ் பண்ண சொன்னா. அவன் வாங்கி படிச்சு பார்த்தானா, ஆஹா ஓஹோன்னு சொன்னான். சரிதானு நானும் வாங்கி படிச்சு பார்த்தேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பப்ளிஷ் பண்ண சொன்னேன். ஏப்பா, இதுல உனக்கு என்ன நஷ்டம்? அவார்டு ஒரு பக்கம், ரிவார்டு ஒரு பக்கம். இதை எவன் எழுதுனான்னு அவன் முடிய பிச்சுக்கிறானே. வக்கீல் சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இந்த அமைதியான சூழ்நிலையில நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை மட்டும் கெடுத்துறாதீங்க. நான் இங்க இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லிட வேணாம். ஏற்கனவே உனக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியலப்பா. அது உங்களுக்கு புரியாது. நீங்க கிளம்புறீங்களா? வேற என்ன இங்கேயேவா இருப்பேன்? உன்ன மாதிரி கைதியா? நான் வந்து கிரிமினல் லாயர். அது போட்டோம். நீ எழுதுனிய அதுக்கு ராயல்டி குவியுது. அந்த பணத்தை என்ன பண்றது? அது ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருங்க. வெளியில வந்தா நீ அனாதை ஆயிடுவியே. நான் சொல்றபடி கேளு. மனசுல தோன்றதெல்லாம் எழுதிக்கிட்டே இரு. நான் அதை காசாகிட்டே வர்றேன். பின்னால நீ வந்தீன்னா சத்தத்தையே காணோம். இந்த மீசை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்படியே இழுத்து முடிச்சு போட்டுலாமே. அட பாவி, அவன் மீசையை முறுக்குவான். இவன் எவன் மீசையில முறுக்கிட்டு இருக்கான்?